ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் ஞானமும் உம்முடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் பிரிதியாயிருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வழக்கமாக கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பார்கள் என்று இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் கர்த்தர் கிட்டத்தட்ட பல மாதங்களாக தேவன் நம்மோடு கூட பேசி அதன் குறித்த காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்தார். மிக சுருக்கமாக கர்த்தர் இந்த நாள் இப்படி நேரம் அமைந்ததுனால சுருக்கமாக கர்த்தர் நமக்கு அதை முடிப்பார். 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்று இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், இவைகளை எழுது என்று கர்த்தர் சொல்ல. இந்த வார்த்தை சத்தியம் ஆனது. சத்தியம்னா மறவே மாறாது, அழியவே அழியாது. சாட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியம் உள்ளவருடைய சத்தியத்தின் வார்த்தையா இருக்கிறதுனால தான் நிறைவேறிச்சு. சாத்தியம் இல்லாத இடத்துல, நம்பிக்கை இல்லாத இடத்துல அது நிறைவேறிற்று. எப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகா கூடிய நெருக்கமும் மகா கூடிய பஞ்சமும் வருகிறதோ, அந்த சொல்ல முடியாத நெருக்கம், இனி தேவன் அற்புதமும் அதிசயம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லவே இல்லை என்கிற அந்த நிலைக்கு வரும்போது, அந்த நிலைக்கு மனுஷனால முற்றிலும் இனி முடியவே முடியாது என்கிற 100% அந்த நிலைமைக்கு வரும்போது, தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும்போது தேவனுடைய கரம் நீட்டப்பட்டுவிடும். தேவனுடைய கரம், தூக்கி எடுக்கிற கரம் நீட்டப்பட்டு விடும். அதுதான் அப்படி சொல்லியிருக்காரு 6ஆம் வசனம். அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று. என்ன ஆயிற்றுன்னு என்னாச்சு? முடிஞ்சிட்டு, நன்மையாய் முடிஞ்சிட்டு. ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு பல ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை உள்ளடக்கினதுதான் இந்த வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, உண்மையாய் கூப்பிட்டு, தாகமாய் கூப்பிடுகிற காரியங்கள் ஏராளமாய் இருக்கும். அற்புதம் ஒரு தாகம், அதிசயம் ஒரு தாகம், தேவையை சந்திக்கிறது ஒரு தாகம், பசியை போக்குறது ஒரு தாகம், ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறது ஒரு தாகம், பரிசுத்தத்தின் மேல் ஒரு தாகம், உண்மையின் மேல் ஒரு தாகம், இப்படி விசுவாசத்தின் மேல் ஒரு தாகம், இப்படி ஒரு தாக்கம் ஏற்பட்டு தாகம், படிப்பின் மேல தாகம், இன்னும் அதிகமா படிக்கணும் என்கிற தாகம் தானே. எல்லாம் சிரிக்கிறாங்க. அதன் மேல தாகம், சாப்பாட்டின் மேல தாகம், அதன் மேலாம் போஜன பிரியனா இராதுன்னு சொல்லியிருக்காரு. சோறு சாப்பிடு, கட்டாயம் சாப்பிடும் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வேதமே சொல்லுது சாப்பாடு கொடுணும், சாப்பிடணும், கண்டிப்பா சரீரத்துக்கு ஆகாரம் வேணும். ஆனால் அதன் மேல தாகமா இருக்கிறவனுக்கு அப்படிலாம் சொல்லல, கொடுப்பார் கர்த்தர் கொடுப்பார். இப்படி தாகமா இருக்கிறவனுக்கு சொல்லிட்டு, நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இவைகளை எல்லாம் என்னவா கொடுப்பேன்? இலவசமாய் கொடுப்பேன் சொல்லிட்டு சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். பிலிப்பியர் விரைவா வாசித்துருவோம். பிலிப்பியர் நாம் வாசிக்கிற ஒரு அடிக்கடி வாசிப்போம். பிலிப்பியர்ல வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11 இருந்து. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல்
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரை அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்ம தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகையால் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. நாம் வேறே சிந்தையா இருந்தால் தேவன் அதை உங்களுக்கு என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். வேறே சிந்தையா இருந்தால் தேவன் அதை வெளிப்படுத்துவார். கர்த்தராகிய தேவன் கடந்த வாரமா சொன்னார், முறுமுறுப்பு இருக்கவே கூடாது, குறை சொல்லுதல் இருக்கக்கூடாது, குற்றம் சாட்டுதல் இருக்கக்கூடாது, நியாய தீர்ப்பு அளிக்கிறது இருக்கவே கூடாது. இந்த முறுமுறுப்பு ஆசீர்வாதங்களை இழக்க செய்திரும். தேவன் நமக்கு நன்மை செய்ய விடாதபடி தடுத்துரும். நன்மை செய்யாதபடி தேவதூதர்கள் நமக்கு இறங்கி காரியங்களை செய்வது தடை செய்யப்பட்டு போயிடும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 24ஆம் வசனம். 1 தீமோத்தேயு வாசிங்க. அதுவுமல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் தீரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலுப்புகிறவர்களாயும் வீணுள்ளவர் காரியங்களையும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் 13:24 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். பாருங்க 13ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது 13ஆம். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலுப்புகிறவர்களாயும் வீண் அலுவற் காரியங்களையும் தகாத காரியங்களையும் பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். இப்படி சொல்லிட்டு சொல்றார், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருக்கிறது, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின் தொடரும் சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப பாருங்க சிந்தை. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12-16. அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். பாருங்க, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் இளமையை குறித்து. எல்லாரும் நம்மை பார்த்து சொல்றார், உன் இளமையை குறித்து. கேக்குதா? உன் இளமையை குறித்து. பிரசங்க ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆகுது. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு எதனால இருக்கணும்? நீ வார்த்தையினாலும் நடக்கையினாலும் அன்பினாலும் ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் கற்பினாலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. நீ அப்படி இருந்தா நீ கிறிஸ்துவின் சிந்தையை இருக்கிறவன் என்பதற்கு அடையாளம். கிறிஸ்துவின் சிந்தை இருப்பதற்கு அடையாளம். வேறே சிந்தையா இருந்தால் அதற்கு அடையாளம் என்ன? அடையாளம்னா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய். எப்படி ஆரம்பிக்குது? சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். வீடு வீடாய். செல்லுல இப்ப வீடு வீடா போறாங்களா? செல்லுல இப்ப செல்லு வசதியில தான் வந்துருச்சு எல்லாமே. நெட் வசதியில எல்லாத்துலயுமே அதுலதான் வீடு வீடா போறோம். வீட்டுல தானே இருக்கிறவங்ககிட்ட பேசுறோம், வெளியில நிக்கிறவங்ககிட்ட பேசுவோம், அங்க எங்கன்னா இருக்கிறவங்ககிட்ட பேசுவோம். இப்பதான் தாண்டி 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 போதே, ஈஸியா போதே. இப்ப வீட்டுக்கு நேரடியா போகணும்னு அவசியமே கிடையாது. சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலுப்புகிறவர்களாயும் வீண் அலுவற் காரியங்களையும் தகாத காரியங்களையும் பேசுகிறவர்களாய் இருப்பார்கள்.
அது இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் உடைய பாவங்கள் வெளியரங்கமாய் சிலது இருக்குது, சிலது நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலது பாவங்கள் பின் தொடரும். பார்த்துக்கோ. இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் இருந்தால் நீ அடையாளம் கண்டுகொள், அடையாளம் கண்டுகொள். தேவன் அதை உனக்கு வெளிப்படுத்துறார், தேவன் அதை வெளிப்படுத்துறார். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையாலும் நடக்கையினாலும் அன்பினாலும் ஆவினாலும் விசுவாசத்தினாலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு, அப்படின்னா இங்கிலீஷ்ல எக்ஸாம்பிள் இல்ல, ஒரு இலக்கணமாய் இரு, இலக்கணமாய் நீ இரு. இலக்கணம் நிறைய பேர் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். இலக்கணமாய் இரு என்று சொல்லி நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும், வேதத்தை வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் நீ என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதையாய் இரு. உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நீ அனல் மூட்டணும். ஒவ்வொருத்தருக்கும் சிலருக்குலாம் கொடுத்தாரு கர்த்தர். இங்க இருக்கிற சிலருக்கு கொடுத்தாரு கர்த்தர், யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டாங்க. சிலர் கொடுத்தாரு, இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு, வாலிப பசங்களுக்கு கொடுத்தாரு கர்த்தர், யூஸ் பண்ணவே இல்லை. அவர்கள் சாட்சி கூட சொல்லியிருக்காங்க, ஆனால் யூஸ் பண்ணல. என்ன பண்ணல? யூஸ் பண்ணல. ஆனால் கிடைச்சது என்ன செய்யணும்? அதுதானே உண்மை. எப்பேற்பட்ட ஒரு இதுவா இருக்கட்டுமே, ஒண்ணு கிடைச்சதுன்னா அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தணும். அப்படியே பயன்படுத்துறது தான் அந்த ஆவிக்குரிய காரியத்தில் அது என்னவா இருக்கும்? அனல் மூட்டதுல இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் அழைப்பார் கர்த்தர். அவர்களுடைய இறுதிய வாஞ்சைகளை குறித்தும் அவருடைய விருப்பங்களை குறித்தும். முன்பு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகமா இருக்கா தெரியாது. வரங்களை குறித்து நீ என்னவா இருக்காத, அசதியாயிராதுன்ற வார்த்தைக்கு எனக்கு நடந்த வார்த்தை மறுபடியும் சொல்றேன். நான் இதே பெட்ரூம்ல கர்த்தருடைய கிருபையில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படுத்திருந்த போது கர்த்தர் தான் என்னை எழுப்பி இந்த உணர்த்தினாரு, அது பண்ணாரு, அது இதெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் எப்படி எழுப்பானோ அதே போலதான் எழுப்பி, நீ ஏன் என்னிடத்துல இன்னும் வரங்களை கேட்கல? ஏன் நீ இப்படி அசதியா இருக்கிற? நான் தான் உனக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு வர்றேன், நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? என்னை பார்த்ததுனாலயா? என்னை பார்த்துட்டேன்றதுனாலயா? நான் உனக்கு பிரசன்னமாயிட்டேன்றதுனாலயா? நீ கேளு. மனுஷனுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்றது முதல்ல கேளு. ஃபர்ஸ்ட் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள உன்னை சந்திக்க வர ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது என்பதை நான் உனக்கு காமிக்கிறேன். நீ அதை கேளு, என்கிட்ட கேளு. அவன் இருதயத்துக்குள்ள எந்த சிந்தையோட உன்னோட வர பேச வரான், எந்த சிந்தையோட வரா, என்ன நோக்கம், என்ன காரியம், என்ன இதோட கூட வராங்க, அவங்க பின்னணியை என்ன, எல்லாவற்றையும் நதனியேல் நீ கேளுத. நீ கேளு. ஏன் அது உனக்கு நான் தரேன்? ஏன் உனக்கு ஒரு இஸ்ரவேலனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, இப்படி அப்படியா உன்னை நான் வச்சிருக்கிறதுனால, அது உங்ககிட்ட இல்லாததுனால உன்னை தட்டுறேன். எது இல்லாததுன்றது வேதத்துல போய் அங்க போய் பார்த்துக்குங்க. எது இல்லாதது அப்படின்னா தட்டுன்னு கிடைக்கும். தேவனுடைய தரிசனம் உடனே கிடைக்கும், தேவனுடைய காரியங்கள் உடனே கிடைக்கும்ன்றது அந்த வார்த்தையை மாத்திரம் பார்த்துட்டு, அது இல்லாம பார்த்துக்கோங்க, உடனே கிடைக்கும். உடனே அதுதான் சங்கீதம் 32. அதுதான் சங்கீதம் 32. தைரியமா சொல்லணும். சங்கீதம் 32 நதிலியல பார்த்து சொல்றாரு, கபடத்தை உத்தரமா இஸ்ரவேலனே 12 சீசர்ல உத்தரவிட்டாரா? இல்ல சொன்னார் கர்த்தர் பார்த்து சொன்னார். உன்னை அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டதுனால நீ என்ன விசுவாசிக்கிறியா? நான் அத்திமரத்துல உன்னை பார்த்ததுனால, நான் சொன்னதுனால நீ விசுவாசிக்கிற. நீ தான் வருங்கால, நீங்க தான் ரஃபி, நீங்க தான் மெசியா சொல்றியா சொன்னாரு. அப்ப எழுப்பி இவைகளை நீ கேளுன்னு. சரி, அப்போ கர்த்தரிடத்துல போய் கேட்கும் போது கர்த்தரதை கொடுத்தார். பிறகு ஒவ்வொன்றாய் தீர்க்க தரிசன வரங்கள், சுகமளிக்கிற வரங்கள், ஒவ்வொன்றாய் நீ கேளு. இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்கிற அதை கேளு. என்னை அறிகிற அறிவு லாங்கா போயிட்டு இருக்கும். என்னை அறிகிற அறிவு அது வாழ்நாள் முழுதும் போயிட்டு இருக்கும். நீ இவைகளை கேளு. போதிக்கிற வரத்தை கேள். வசனத்தை போதிக்கிற வரத்தை கேள். நீ எதுவுமே பண்ணவ, நான் அங்க நில்லு, உன்னை நிரப்புவேன், பேசுவேன்.
அதனாலதான் தைரியமா கர்த்தருக்குள்ள எப்போ பிரசங்கம் பண்ண வந்தாலும் முறை பிரசங்கம் வந்ததா அதை நினைத்து கொள்றது. முறை ஃபர்ஸ்ட் புல்பிட்ல நின்று பிரசங்கம் பண்ணுகிற அந்த அனுபவமா அது எப்பவும் போல பண்ண தானே, அது என்ன நாளைக்கு அடுத்த சண்டே போய் பண்ணிட்டு போறோம் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அசதியாய் இராதே, கேளு தரேன், கேளு தரேன். தேவதூதர்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பார்த்து என்ன பண்ண போற? சரி பாருங்க, பாரு எவ்வளவுதான் பார்க்க போற, பாரு பாரு பாரு, தேவதூதர்லாம் பார்க்கணும் பாரு, விதத்துக்கு விதம் பாரு, விதத்துக்கு விதம் பாரு. மியூசிக் வாசிக்கிற தேவதூதனை பாரு, பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டுற தூதனை பாரு, என்ன மாதிரி சின்ன பிள்ளைகளுக்குலாம் விளையாட்டு காட்டுற பிள்ளைகளை பாரு. சின்ன பிள்ளைங்க பொத்துன்னு விழுந்தா ரப்பர் மாதிரி உடம்புன்றாங்க, அதெல்லாம் டும்மா மண்டை உடைஞ்சிரும். தேவதூதர்கள் தான் காப்பாத்துறாங்க, அதெல்லாம் அப்பதான் தெரிஞ்சுது. அப்படியே காப்பாத்துறாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் விதத்துக்கு விதம் தேவதூதர். அவர்களை கண்டு மயங்குவது கர்த்தரை பார்த்தவர்கள், அதை காட்டு மயங்குவது இல்லை. விதவிதமா பாரு, இதை பாருமா, அதுமா தேவதூதர்களை பார்க்கணுமா, தேவனுடைய ஊழியக்காரர்களை பார்க்கணுமா, தீர்க்கதரிசிகளை பார்க்கணுமா, அப்போஸ்தலர்களை போய் பார்க்கணுமா, அவங்கள மீட் பண்ணணுமா, பேட்டி காணணுமா, பேட்டி எடு, பேட்டி எடு. கிரிக்கெட்ல வந்து லேடி பேட்டி எடுக்கிறாள், அது இல்லை, அது அவமானம். அங்க பேட்டி எடு. இவங்க அவங்க கிட்ட கேட்கறியா, அவங்க எல்லாத்தையும் கேளு. கடைசியா ஒண்ணு சொல்லுவாங்க, விசுவாசத்துல மாதிரியா ஏறு. எதுல ஒரு விசுவாசத்துல. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு யோசுவா மாதிரி ஏறு, மோசே மாதிரி நீரு. நாங்களும் அப்படித்தான் வந்தோம், நீ அப்படித்தான் இருக்கணும். என்னை கொண்டு கர்த்தர் ஊழியத்தை செய்ய போறாரா, ஆனா அதுக்கு முன்னாடி என்னை சுட்டு எடுக்காம ஊழியத்தை கொடுக்கவே மாட்டார், ஊழியத்தை கொடுக்கவே மாட்டார். சுட்டு எடுத்த பிறகு அதிலே சுத்தமாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டு பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தமாக்குதலை கொண்டு அதுல முன்னேறி இவ்வளவு காலம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே கிடையாது, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப கேட்கிற விசுவாசிகள் ஜெயம் கொள்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய குணலட்சணங்கள், அவர்களுக்குரிய இருக்கக்கூடிய குணலட்சணங்கள், நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா இருந்தாதான் பிசாசு ஓடுவான், தலை தெறிக்க ஓடுவான், இல்லைன்னா ஓடவே மாட்டான். அதுதான் சொல்றாரு. அதனாலதான் நீ உனக்கு கிடைக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியாயிராது. இவைகளை நீ தேறுகிறதுக்கு யாவரும் முழங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலேயே நிலைத்தரு. அப்ப வீணான சிந்தனைகள், வேறே சிந்தனைகள் உனக்கு வரவே வராது. வீடு வீடா போய் அனுப்பணும், அங்க கதை விடணும், இங்க போடணும், அடுத்தவங்க கதை இதுன்னு சொல்லிட்டுலாம் இந்த கதையே வராது. அடுத்தவங்களை பத்தி குத்தம் பேசுறது, அவங்க கதை தெரியுமா, இவங்க கதை தெரியுமா, அவங்க நடந்தது காரியம் தெரியுமா, இவங்க கதை தெரியுமான்னு சொல்லலாம் நீ போகவே மாட்டாய். நேரம் போல நீ என்ன பண்றது, சரி கொஞ்சம் ஆங்கில படத்தை பார்ப்போம், சினிமா படத்தை பார்ப்போம், இந்த ஹாலிவுட் படத்தை பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம் இல்லையா. கர்த்தர் லேப்டாப்ல உடையாதபடி காத்திருக்கிறாரு, வெடிக்காதபடி. கர்த்தருடைய வருகை நாள் வெடிச்சிரும் நம்புறேன் அண்ணன். அப்படியெல்லாம் வந்து பென் டிரைவர்ல அதை பண்ணி எவ்வளவோ பதிவு பண்ணி. ஏனென்றால் கர்த்தர் சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாய் இருந்தால்தான் இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஜெயம் கொள்கிறவனுக்கு அது மிகப்பெரிய ஒரு நல்ல சுபாவம். இது ஆட்டுக்குட்டியானவருடைய சுபாவம். இந்த சுபாவம் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா வேணும். அப்போ மாம்சத்தின் கிரியைகளுக்கு அகப்படவே மாட்டான். உலகம், மாம்சம், பொருள் இவைகளிலே போய் அகப்படவே மாட்டான். அகப்படவே மாட்டான். 1 பேதுரு 6ஆம் அதிகாரம் 3, 4, 5. ஒன்று தீமோத்தேயு 6, 3, 4, 5. 1 தீமோத்தேயு 6. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாத்தீங்களா, இப்படிப்பட்டவர்களை விட்டு வேறே சிந்தையாய் இருக்கிறவங்கல்ல இன்னொரு லிஸ்ட். வேறே சிந்தையாய்
இருக்கிறவங்களுடைய லிஸ்ட் பாருங்க. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும். அந்த வசனத்துல எனக்கு சந்தேகமா இருக்கு, இந்த வசனம் அது கேட்டவன மயங்கிறாத, எனக்கு அந்த வசனத்தை குறித்து நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு. அப்ப நீ அப்ப ஆதியாகமத்துல வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சிருக்கியான்னு கேட்டு பாருங்க, இருக்காது. அங்க ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டு எனக்கு இதுல சந்தேகமா இருக்கு, கேட்ட உடனே இவங்க அப்படியே ஆர்வம் அதிகமா இருக்கு போல இருக்கு அப்படின்னு இதை கொண்டு போய் எந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தா இதை எடுத்துட்டு போய் ஒருத்தருக்கு சொல்லாம தூக்கமே வராது. எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதை நான் மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ணணும், போய் சொல்லணும்னு. அதுதான் நோய் கொண்டவன். அதான் நோய் கொண்டவன். அவன் இருமார்ப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத காரியங்கள் எல்லாம் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷரால் உண்டாகும், இந்த மனுஷரை விட்டு இல்ல, அந்த மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கம். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகு, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகு. அவங்களோட கலந்தியானா உனக்கும் அதே வந்துடும். கோபக்காரனோடைய தோழனாகாதே, என்ன ஆயிடுவேன்னு சொன்னாரு, சாந்தமாயிடுவேன்னு சொன்னாரு. கோபக்காரனுக்கு தோழனாய் போகாதே, அதே தான் உனக்கு வந்துடும், அதே தான் உனக்கு வந்துடும். பொறாமைக்காரன் இடத்துல களவாதே, அவன் எண்ணங்களில் அவனோடு கூட அதிகமாய் சம்பாஷிக்காதே, அதே உனக்கு வந்துடும். இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் உனக்கு வந்துடும். இதோ உனக்கு நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னா என்ன நினைச்சிட்டீங்க நீங்க? இதுதான் ஜெயம் கொள்வதற்குரிய ஒரு மனுஷனுக்குள்ள வர வேண்டிய மாறுதல்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள, உள்ளான மனுஷனுக்குள்ள வந்துடும். கைநலா நடக்கிறது என்ன நடக்கும்னா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், சுயம் என்பது முற்றிலுமாய் நீங்கி. ஒரு வீட்டுல பிள்ளைங்க இருப்பாங்க, 4 பிள்ளையோ 5 பிள்ளையோ இருக்கும். ஒரு பிள்ளைக்கு வந்த உயர்வு கூட பிறந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ வந்த உயர்வு அந்த வீட்டாராலே ஏத்துக்க முடியாது. அந்த வீட்டாலே தாம் பெத்த பிள்ளைகளாலே, அந்த குடும்பத்தாலே, தாய் தப்பனு கூட இந்த பிள்ளைக்கு வந்திருக்கு, அதுக்கு பதிலா இதுக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதம் வந்திருக்கு, அது இந்த பிள்ளைக்கு வந்திருந்தா நல்லா இருக்குமே சொல்றவங்க இல்லையா? சகோதரிக்கு வந்துட்டா சகோதரனால பொறுத்துக்கொள்ள முடியாது, சகோதரிக்கு வந்துட்டா சகோதரனால பொறுத்துக்கொள்ள முடியாது. பொறாமை எங்கெங்கெல்லாம் அவர்களால என்ன பண்ண முடியாது, ஜெயம் பெற முடியாது. ஜெயம். எசேக்கியேலின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 23, 26, 27. இன்றைக்கு நாம் ஸ்தோத்திர பலி எடுத்தது வரும் பாருங்க. இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. அவர்கள் இனி தங்கள் நகரலான விக்கிரங்களிலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம். அப்போ சுட்டெரிக்கணும்னு சொல்றது தெரியுதா? அப்போ நீங்க நினைப்பீங்க நம்ம சொல்றோம்னு, சுட்டெரிக்கிறது இருக்கா இல்லையா? சுத்தம் பண்ணணும் தொடக்கத்தில் பெருக்குறதா இல்ல, சுத்தம் பண்ணுவது அக்கினினாலே. இயேசு சொல்லுகிறார், ஒருவன் உப்பு சொல்றார், உப்பு நல்லது, உப்பு சாரமற்று போனால் இடம் எங்க இருக்குன்னு பாருங்க வேதத்துல. அங்க சொல்வார், ஒவ்வொருவனும் அக்கினினாலே சோதிக்கப்பட வேண்டும். அக்கினி இல்லாமல் ஒருவனையும் பரலோக ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளாது, பரலோக ராஜ்யம் பயன்படுத்தாது. இந்த அக்னியானது ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா நீங்க பாருங்க வியாபாரம் செய்யறதுக்கு சோர்வே வராது, காசை கல்லால எண்ணி போறதுக்கு டயர்டா வராது. ஆண்டவரே எவ்வளவுதான் ஆண்டவரே என்ன காசுன்றது, போங்க ஆடாரு அப்படி போயிடுவாங்களா? வெட்டி கூட குடிச்சிட்டு இன்னும் கூட 2 மணி நேரம் ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க, கூட 4 மணி நேரம். ஏன்னா பணத்தை என்றோம். கல்லாவையே திரும்பி பார்த்த கல்லாக்குள்ள எதுவுமே இல்லைன்னு ஒரு 2-3 வருஷம் போயிட்டே இருக்கணும் தொடர்ந்து. ஏமா அதுக்குள்ளே அப்படி யோசித்து பாருங்களேன். அது நிறைய நாளை பார்க்குறேன், அட போவாங்க
அது நிறைய எப்படி அதை நிறைய நாளை பார்க்குறேன், அதை நிறைய நாளை பார்க்குறேன், அதை நிறைய நாளை பார்க்குறேன். இப்போ சமையல் நடக்குது வீட்டில், சும்மா மட்டன் வாசனை ஜொம்முன்னு வருது, ஆட்டுக்கால் குழம்பு வருது, சூப்பு யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் யாரும் செஞ்சுருப்பாங்க. ஆட்டுக்கால் பாயா முன்னாடி இருக்கிறவங்க சாப்பிட்ருக்காங்க, ஆட்டுக்கால் பாயா வாசனை வருது. அப்போ நீங்கள் ஆண்டவரே என் வயிறு நிரம்பும் விசுவாசிக்கிறேன், வயிறு நிரம்பும் இல்லையா? விசுவாசிக்க வேண்டியதே இல்லை, அதான் அங்கே இருக்க, இங்கே தானே கொட்ட போகிறோம், வேற எங்கே போய் கொட்ட போகிறோம் இல்லையா? அதுக்கு விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஆவிக்குரிய மண்டலத்துல இப்படி சமையல் போல கர்த்தர் செய்து வச்சிருக்கிறார். குக் பண்ணி ப்ராடக்ட் எல்லாமே ரெடியா வச்சிருக்கிறார். அவன் விசுவாசத்தினால அதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதற்கு சுத்தம் பண்ணப்படாம அந்த பாத்திரத்துல நிரப்பவே மாட்டார். அந்த பாத்திரத்துல சுத்தம் பண்ணுவேன், அப்பொழுது அவர்கள் என்னவா இருப்பார்கள்? வெளிப்படுத்தின விஷயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு. இங்க என்ன சொல்றாரு? இப்போ ஒரு அம்மா அப்பா வராங்க, என் ஜனமே, தான் பிள்ளைங்களை பார்த்து சொல்றாங்க என் ஜனமே. அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்சுக்கிச்சு, என்ன இப்படி சொல்றாங்க என் ஜனமே? என்ன மீட்டிங்ல, அரசியல் மீட்டிங்ல வந்திருக்காங்க அம்மா, இன்னும் என் ஜனமே என்றாங்க. பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்க? பிள்ளைகள் என்ன சொல்லி ராசா சொல்லுவாங்க இல்லையா? வீட்டில் ஒருத்தர் எப்படி எப்படிலாம் கூப்பிடுறாங்க, பப்பு புப்பு என்ன பேர்ல சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி ஒரு செல்லமா கொடுத்து பாப்பு புப்பு பப்பு என்னென்னமோ சொல்லி கூப்பிடுறாங்க. கத்தருக்குள்ள ஏன் ஸ்வீட்டி இல்லையா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூப்பிடுறதா நான் சொல்லலை, அவங்க கூப்பிடுறாங்களோ எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மனைவி கணவனை பார்த்து ஏன் ஸ்வீட்டின்னு சொல்றாங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸ்வீட்டின்னு சொல்றாங்களோ எனக்கு தெரியாது, அது யாரோ எனக்கு தெரியாது. ஆனால் தம் பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகள் என்று தான் சொல்வார்கள், பேர் சொல்லி அடைப்பார்கள், என் ஜனமே என்று. அப்ப எவ்வளவு தூரத்துல இருந்திருக்காங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல எவ்வளவு தூரத்துல இருந்திருக்காங்க. ஜனம் என் ஜனமாய் இருப்பார்கள். அதே இது பாருங்க, இன்னொன்னு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். குமாரனுக்கும் ஜனங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம். அவிசுவாசிகளுடன் வெட்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். மீட்புக்கு பிறகு உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியம், மீட்புக்கு பிறகு கல்வாரி சிலுவையில தேவன் தன்னை கொடுத்த நம்ம மீட்டெடுத்த பிறகு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியம். இதுதான் லூக்கா 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. கர்த்தர் பிறந்திருக்கும் போது இதோ நமக்கு ரட்சகர் தாவீதின் தெரியுமா தெரியாதா? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்க. நம்ம பர்த்டே இல்ல, அவரோட பர்த்டே, நமக்காக பிறந்த பர்த்டே பிறந்திருக்கிறார். இதோ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், மனுஷருக்கு தேவனுக்கும் பிரியம் உண்டாவதாக. மனுஷர் மேல தேவனுக்கு பிரியம் உண்டாவதாக. அந்த பிரியம் தான் இது, என் குமாரனும் என் குமாரத்தியும். அது இல்லாம போயிருச்சு, சத்ருவாய் போனோம். பிறகு தேவன் ரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்து இந்த மீட்பின் மூலமாய் நம்ம குமாரனும் எல்லாம் இதனுடைய வார்த்தைகள் தான், அதுல இருந்து வந்த வார்த்தைகள் தான் மீட்டு கொண்டு வந்து நம்மை சேர்த்து சொல்றாரு கர்த்தராகிய தேவன். இதுலயும் அதே தான் சொல்றாரு, அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைபடாதிருப்பீர்கள். தீமோத்தேயுல வாசித்தோம் இல்லையா? 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் வாசித்தோம். இவைகளை விட்டு விலகு, வீண் அலுப்புக்காரர்களும் சோம்பல் உள்ளவர்களுமாய் வீடு வீடாய் போய் படகுவார்கள், குடும்பங்களை நாசம் பண்ணுவார்கள், விசுவாசிகளை உடைப்பார்கள், பரிசுத்தமானதை உழைப்பார்கள். இப்படி ஒவ்வொன்றா சொன்னார். இவைகளை விட்டு தர்க்கங்கள் நோய் கொண்டவனாய். அதேதான் இங்க, அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைபடாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நடக்கும்னு நம்ம சொல்லுவோம், அவன் நடக்காதுன்னு சொல்லுவான். டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இனி உன் லைஃப்ல அதுதான் டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதுதான். இல்ல நடக்கும், தேவனுடைய இதுல ஆயிற்று, எல்லாமே
ஆயிற்று. எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கு. எல்லாமே ஆகும் என்று இருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது. தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் பவுல், நீ நடக்கையிலும் வசனத்திலும் வாசிப்பதிலும் உபதேசிப்பதிலும் படிப்பதிலும் நடக்கையிலும் கற்பிலும் அன்பிலும் விசுவாசிகளுக்கு என்னவாயிரு, மாதிரியாய் இரு. அதேதான் இது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் எது? எசேக்கியேல் வாஸ்தவம் 37ஆம் அதிகாரத்துல வாஸ்தவம் இல்ல, அதேதான். விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் யாருக்குள்ள, நமக்குள்ளே. இன்னைக்கு ஸ்தோத்திர பலி எடுத்தோம். பாதுகாப்பை குறித்து தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புறார். தேவன் நமக்குள்ள வந்துட்டா பாதுகாப்பு இல்லையா? அதான் பாதுகாப்பு, அதுதான் பாதுகாப்பு. அன்றைக்கு யோபினுடைய வாழ்க்கையில கிடையாது, வெளியில தான் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு உள்ளே, கிறிஸ்துவினாலே நமக்கு உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் 16ஆம் வசனம் பாருங்க, என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி, அதே இங்க கீழே பாருங்க 17 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, அப்படின்னா அவர்கள் கிரியைகளில் இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு, அதுல அதான் வேற சிந்தை உள்ளவர்களுடைய காரியத்திலிருந்து என்ன பண்ணிடணும், நீங்க கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ள நீங்க வந்துடணும். புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது. ஆனா எல்லாருக்கும் அதுதான் பிரியும். அசுத்தமான மனிதர்களை தேடி போவது, அசுத்தமான மனுஷிகளை தேடி போவது, அசுத்தமான சிந்தைகளும் காம இச்சைகளும் உடையவர்கள். அப்படிப்பட்ட சிந்தைகளை எண்ணங்கள் எல்லாம் திட்டம் தெளிமா பிரேம் போட்டு வளர வளர, கர்த்தருக்குள்ள வளர வளர, அபிஷேகத்துள்ள கிருபைக்குள்ள வளர வளர வளர, எக்ஸாம்ல பாஸ் பண்ண நிறைய ப்ரொமோஷன்ல கிடைக்க வேண்டிய நிறைய ஆப் எக்கச்சக்கமா கிடைக்கும், நிறைய ஹார்ட்வேர் கிடைக்கும், நிறைய சாஃப்ட்வேர் கிடைக்கும், நோ வைரஸ் நிறைய கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், கேட்கும் போதே அது அவங்களுக்கு மட்டும்தான், நமக்கெல்லாம் இல்லை. அப்படிலாம் வேதத்துல எங்கேயுமே சொல்ல பாடலை. நீயும் பெற்றுக்கொள்ளலாம், நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். மகனே நீயும் அதை பெற்றுக்கொள்ளலாம். அது குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு எல்லாம் தரமாட்டாங்கன்னா வேதத்துல எங்கேயுமே. அனைத்து அழைப்புக்கு தக்க கிருபை, பலம், விசுவாசம், வரங்கள் தர்றாரு. ஆனால் கேட்கிறவங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லவே அவன் விரும்பி கேட்கிறான். தப்பாவா கேட்கிறான் இல்லையா? தப்பாவா கேட்கிறான் இல்லையே? கத்திரிட்டு இருக்கிறதால கேட்கிறான். அவன் விடாப்பிடியா கேட்கிறான். கட்டாயம் தருவார். ஆனா கேட்கறதுக்கு யாருக்கும் மனது இல்ல, அந்த அளவுக்கு போராடுறதுக்கு அங்க இது இல்லை. ஏன்னா டைம் பிஸி, அதனால முடியாது. நம்ம வேத வாசிக்கிறதுக்கு டைமு இல்ல, ஜெபம் பண்றதுக்கு டைமு இல்ல. அப்படிப்பட்டவர்கள் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவே முடியாது. ஆனபடினால் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பாத்தீங்களா, பூரணப்படுத்த கடவோம். முடியாச்சு. 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. இல்ல, கரெக்டா 25 நிமிஷம் தான். 8:05 ஆரம்பிச்சது 8:30 மணி. கத்தருடைய டைம் பாத்துக்கிறாங்க. கரெக்டு தானா, சும்மா சொல்றாங்களா? 25 சந்தோஷம் தானே? 25 நிமிஷம் சந்தோஷம் இல்லையா? 15 நிமிஷத்துல முடிச்சிருக்கணுமா? சரியா போச்சு, போங்க. கத்தருக்கு சோதனம். அவங்க கிட்ட கருத்துக்கு அனுப்பி விட்டா என்ன ஆகும்? போச்சு. கத்தர் நல்ல தேவன், நல்ல தேவன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவனுக்கு அப்ப எல்லாவற்றையும் சொன்னா, அப்ப நம்மளுடைய ஏழ்மை, நம்மளுடைய சிறுமை, நம்மளுடைய இல்லாம, நம்மளுடைய ஏழாமை, நம்மளுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஒரு வசனம் வந்து போயிட்டே இருக்கு, அதை வாசித்துட்டு ஜெபம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஒரு சிலருக்கு உண்டாயிருக்கிறபடினாலே, அப்படின்னா போட்டிருக்கு, நம்ம எல்லாருக்கும் தான் போட்டிருக்கு. நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியில், நல்லா கேட்டுக்கணும், கேக்குறீங்களா? மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு
பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கொடுங்க. இந்த வார்த்தைக்கு சொல்றாரு 2ஆம் வசனம், எங்களுக்கு இடம் கொடுங்க. இந்த வார்த்தையை சொல்றோம், இடம் கொடுங்க. கர்த்தருக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுத்தா வெறும் படிப்பு பட்டத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. அது வேணும் பிழைக்கணும், வேலை செஞ்சு பிழைக்கணும், கர்த்தர வருமானத்தை கொடுக்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுவே வாழ்க்கையாடாது. தொழிலை கொடுக்கணும், தொழிலை பெருகணும், அதுல நல்ல வருமானம் வரணும், 10 கடையை இன்னும் கூட மேலையும் கடை கட்டலாம், எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு அது பிரியம்தான். ஆனா அதன் மேலேயே போகாதீங்க. சம்பளத்தை நிறைய வாங்கணும், தசமபாகத்தை குறைச்சிக்கிட்டே வரணும், கர்த்தருக்கு அது பிரியம்தான். ஆனா கொடுத்ததையே கொடுக்கணும், அது கர்த்தருக்கு பிரியம்தான். நீங்க பெருகிக்கிட்டே போகணும், அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம்தான். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது மாம்சத்துல மாவில உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் வசனம் வார்த்தை வந்துகிட்டே இருக்கு, வாசித்துரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ரொம்ப அவசியமா இருக்கும் பொழுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? எந்த வசனமா இருக்கும்னு நீங்களே ஒரு குறி வச்சிருக்கீங்க, அது கிடையாது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்ன இது தவப்பனே, ஒரு எண்ணம் மாதிரி சும்மா வசனத்தை டான் 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 கர்த்தருக்கு பாருங்க. அவர்களைப் போல, யாரைப் போல? அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். இப்போ நம்ம இப்படி வாசித்தா ஏற்கனவே நம்மால் பல உலகத்துக்கு கிரக புதன்ல வேளன் வெள்ளி இங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க, செவ்வாயில போயிட்டு இருக்காங்க எல்லாம். இப்படிப்பட்ட மக்களை யார் தான் கரிசனையா பாக்குறது? எல்லாம் குனிய சொன்னா அப்படியே குஞ்ச மணிக்க போயிடுறாங்க. கொசு கடிக்கிறது, கொசே கடிக்கல, கொசு கடிக்கிற மாதிரியே குனிஞ்சு தூங்குறாங்க, சொல்லி அப்படி தூங்குறாங்க. சிலர் சரி செஞ்சே தூங்குறாங்க, படிச்சு இறங்கிச்சான் கண்ணாடி, படிச்சு இறங்கிச்சான். முதல் லைஃப்ல வாங்கின கண்ணாடியை மாத்தவே இல்லை. அதோட அவ்வளவுதான். சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது வேற. வசனம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இன்னது தேவை என்று இந்த வசனம் தான் வந்து போகுது. சொல்லிடு, இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். நாளைக்கு திங்கட்கிழமை என்ன தேவைன்னு தெரியும். இந்த வாரம் தேவை என்னன்னு அந்தந்த பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கும் தான் வெளிச்சம். அதுக்கடுத்த வாரம் இந்த மாசம் முடியறதுக்குள்ள என்ன தேவை, என்ன இல்லையா, தேவையோ இல்லையா, மிச்சம் மீதி 12 கூட எடுத்து வச்சிருக்கீங்க கிடையாது. எடுத்து வச்சாலும் சொல்ல போறது இல்ல. கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவீங்க, கூடையில வரணுன்றதுக்கு சொல்லுவீங்க. கூடையில வந்த பிறகு யாரும் சொல்ல போதில்ல. நாங்க தான் கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு ஆண்டவரே பூச்சியும் புடியும் பிடிக்க போகுது, அதுல சோத்திரம் கர்த்தர் நல்லது கொடுக்குறாரு இல்லையா. உங்களுக்கு தேவை இன்னதென்று, நாளைக்கு சுகம் தேவையா இருக்கலாம், நாளைக்கு தேவ கிருபை 2 மடங்கா தேவையா இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம், வீடுக்கு வேண்டிய இருக்கலாம், வாடகை கொடுக்கறதுக்கு வேண்டியா இருக்கலாம் இல்லையா. இதெல்லாம் இல்லையா, நாளைக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்க வேண்டியதா இருக்கலாம், பைக் வாங்க வேண்டியதா இருக்கலாம், புது கார் புக் பண்ண வேண்டியதா இருக்கலாம். அது யாரும் இங்க சொல்ல போறது கிடையாது. ஆனால் தேவை உள்ள பிள்ளைகள் ஏக்கத்தோடு கர்த்தர் இடத்துல என்ன பண்றாங்க, காத்து கிடக்குறாங்க. அவர்களுக்கு தான் தெரியும், அந்த வேதனையும் கஷ்டமும் பாதைகளும் தெரியும். அவர்களுக்கு என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஜெயம் கொண்டு சொல்லும்படி செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த இவ்வளவு நேரத்தையும் நாம் தாங்கி இதை ஜெயம் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்து நாம் மரித்திராதபடி உயிரோட காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உண்மையிலே வெடிப்புள்ளவங்க கொஞ்சம் ஒரு சிலர் எப்பவும் வழக்கமா இருக்கிற மாதிரி தான், ஆனா அந்த அளவுக்கு மோசமா இல்லை. அதான் ஒரு பெரிய விசேஷம். ரொம்ப மோசம் கிடையாது. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வைத்த காத்த தேவன், வைத்த பிடிச்சி வச்சு காத்த தேவன். இல்லைன்னா அதுவும் பிளாஸ் லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இங்க லைட் எரியுது யாருக்கு தெரியும்? ஆனால் தேவனுடைய பாருங்க,
ஆகாரம் 3 நாள் இல்லாம இருந்தாங்க. வேதவசனத்தை ஆண்டவர் பாதத்துல கேட்டாங்க. அது என்னைக்காவது ஆரஞ்சு பார்த்திருக்கீங்களா? போய் எப்படா கேட்டானுங்க, என்னடா 3 நாள் ஃபுல்லா கேட்டானுங்க, காலை கடன் எப்படா முடிச்சானுங்க, இதெல்லாம் யோசித்து பார்க்க மாட்டீங்களா? எப்படி பல்லு வளர்க்கணானுங்க, எப்படி டாய்லெட் போனானுங்க, எங்கடா அதான் காலை கடன்றது. உங்களுக்கு என்ன அசுத்தமானதை பேச மாட்டீங்களே? ஆனால் காலை கடன்ல எப்படா முடிச்சான், எப்படி அவனால பசி இல்லாம இருக்க முடிஞ்சுது, பசி இல்லாம 3 நாள் இருக்க முடிஞ்சுது. ஏசாமிக்கு 3 நாள் கழிச்சா ஞாபகம் வருது, அவரு கூட ஞாபகம் வருது. ஆனா அந்த அளவுக்கு அங்க தேவனுடைய வார்த்தையின் மேல பசிதாகம் உள்ளவர்களாய் இருந்ததுனால பசியே இல்லாமல். இப்ப நீங்க தாகத்தோடு கேட்டிருந்துட்டா உங்களுக்கு யாருக்கும் பசி எடுத்திருக்காது இந்த நேரத்துல. ஆனா 2 விதத்துல கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் பசித்துட்டே இருந்திருக்கும், ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா உங்கள் தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார். முடிந்தவுடன் சாப்பிடணும், உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்துட்டார், ஜீவனத்துக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் கிருபையை தந்து நாளையில இந்த வாரம் முழுதுமா கர்த்தர் தம்முடைய கிருபையை தந்து நடத்துவார். கர்த்தர் தம்முடைய கிருபையை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டல வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே தகப்பனாகிய தேவனை உம்முடைய அளவடந்த பிரசன்னத்திற்காகவும் உம்முடைய கிருபையின் நிறைவுக்காகவும் தகப்பனே உம்முடைய ஆட்கொள்ளுதலுக்காகவும் உம்முடைய ராஜரீகத்துக்காகவும் தந்தையே உம்முடைய முழுமையான உம்முடைய ஆளுகைக்காகவும் கோடி ஸ்தோத்திரம். திரேக தேவனே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் நீர் நடத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இனியும் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திரும்பமாக நாங்கள் ஆண்டவரை வருகிற ஞாயிற்றுக்கிழமை பலருடைய வாழ்க்கையில நீர் சாட்சியை ஏற்படுத்தி ஆண்டவரை சாட்சி சொல்ல சில குடும்பங்களை நீர் வரும் ஞாயிற்றுக்கிழமை நீர் நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பரிசுத்த ரத்தத்துக்குள்ளாய் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். சாட்சிகளை, பெரிய சாட்சிகளை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை உண்டு பண்ணும். உடைய பரிசுத்த நாமத்தை விளங்க பண்ணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகான மகிமையாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.